Hi, hello and welcome to the show Spotlight Viewers with me Vijay Sandhya. So இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிரேம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. Hi sir. வணக்கம். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, பட் அதை தாண்டிலும் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா? இது ஒரு லீட் ரோல் தடயம்ல. ஸோ சமுத்திரக்கனி சார்லாம் நடிக்கிறாரு. ஸோ அது நீங்கள் அந்த படத்துக்குள்ளே போன ப்ராசஸை பற்றி சொல்லுங்களேன், எப்படி நடந்துச்சு? லைக் இல்லை, இது டைரக்டர் சார் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவரும் நானும் நான் வந்து நிறைய புக் ரீட் பண்ணுவேன், வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவான். ஓகே. அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இது பண்ணலாமா கேட்கும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இல்லை ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி நடந்திருக்கு. 1995 வந்து ரெண்டு சகோதரர்கள் வந்து ஒரு 76 பேரை வந்து ரொம்ப ப்ரூடலாக கொலை பண்ணியிருக்காங்க. இது எடுப்புமா அப்படின்னாங்க. ஷோர், இது பண்ணுவோம். நான் அவங்க பாதித்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன மெயின்னா அவங்க வந்து கொலை பண்ணிவிட்டு எந்த ஒரு பொருளும் எடுக்கலை. அவங்க எடுத்து பண்ணது தாலி அருணாக்கயிறும் போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நார்மலாக கொலை பண்ணுறது வந்து கொள்ளடிப்பாங்க, அது தாண்டி வந்து தாலியும் அருணாக்கயிறு எடுத்து போகிறாங்கன்னா அப்போ அவங்களோட மைண்டோட த்ராட் எப்படி இருக்கும், அப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிச்சு. அப்போது இந்த ரவின்ற கேரக்டர் வந்து நான் தான் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நான் தான் பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ரவின்ற கேரக்டர் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அது ஓகே. அண்ட் அவர் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட் லைக் இல்லை, எனக்கு இண்டஸ்ட்ரி வந்த பிறகு அவர் தெரியும் எனக்கு. ஓகே. ஸோ அப்படி தான் அவர்கிட்ட சொல்லி இந்த ப்ராசஸ் நடந்தது. ஓகே. அண்ட் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, அது தாண்டில எவ்வளோ டிஃப்ரெண்ட், இதுக்காக வந்து எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்தீங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க நீங்கள்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட். நான் ஜெயராவ் மாஸ்டர் தான் என்னோடய மாஸ்டர். அப்போது தியேட்டர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து இன்டெப்த்தாக உள்ளே வாங்கிக்கணும், கேரக்டரோட சோல் எப்படி உள்ளே வாங்கிக்கணும். எப்பயுமே ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு சோல் இருக்குது, அந்த சோலை நம்ம உள்ளே வாங்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ அந்த ரவின்ற கேரக்டர் வந்து எப்படின்னா, நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் வந்து இப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்போது, இப்போ அந்த கேரக்டரை நம்ம அதாவது லைஃப்பில் நம்ம ஜேர்னி பண்ண கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்து சஸ்டெயின் பண்ணி அந்த கேரக்டர் கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் லைக் இப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள், பட் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் அடிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற லீட் ரோலுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு கேரக்டர் நடித்தோன்னா அந்த கேரக்டரே வாழ்ந்தோன்னா அதே கேரக்டர் தான் வெளியே வரும். லைக் கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த கேரக்டரில் இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நிறைய படங்கள் அடிச்சுட்டு அதுலேருந்து அடுத்து இந்த படம் வரும்போது இதுக்காக நீங்கள் என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணீங்க? இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து இது கேமியோ பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து மெயின் லீட் பண்ணும்போது மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. இந்த கேரக்டர் நான் பார்க்குற விதமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க பேசுகிறது இருக்கட்டும், ஒருத்தவங்க அப்ரோச் இருக்குல்ல. இப்போ நான் நார்மலாக வந்து இப்போ நான் பிரேமா இருக்கும்போது இருக்கிற காட்டிலும் நான் ரவியா மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது அந்த ரொம்ப போல்ட்னஸாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு மாதிரி மாறிட்ட, ரஃப்பாக பேசுகிற எல்லாத்தையும் அப்படின்னா எனக்கு என்னதுன்னு தெரியும். நான் ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கோம் அப்படின்போது வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, முன்ன மாதிரி இல்லை நீ ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்போது சரி ரைட் அப்போ கேரக்டர் நம்ம மாறிக்கிட்டு இருக்கும்போது இருக்குது அப்படின்ட்டு நான் இப்போ அந்த கேரக்டர் நான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கேன் அந்த கேரக்டர்லேருந்து. இப்போ நான் பேசும்போது அப்பப்போ ரவி வருவாப்புல. ஓகே, வரலாம், தப்பு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் லைக் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து படம் நடிக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதே தியேட்டர் ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. பட் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து சினிமாக்குள்ளே போகிறது எப்படி இருக்குது? ஸோ அது எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது நம்மளை? ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப அந்த ஹெல்ப் ஆகணும். இன்னொன்று வந்து சினிமாவில் மெயின் வந்து ஸ்பான்டனிசம் ரொம்ப வேணும். இந்த ஸ்பான்டனிசம் இருந்தால் நீங்கள் ரொம்ப சர்வைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இன்னொன்று ஸ்பாட்டில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு கமெண்ட் வரும், இது பண்ணுங்க, அந்த கமாண்ட் வாங்க, அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கமாண்ட் வாங்கி நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தியேட்டர் எக்ஸசைஸ் இல்லாமல் பண்ண முடியாது. தியேட்டர் எக்ஸசைஸ் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக நீங்கள் வெளியே வருவாங்க பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஏன் சில பேர் வந்து சச்சின் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த இது தெரியாது. ஓகே, எங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா தியேட்டர் ஆர்டிஸ்டால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கேரக்டரை வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த இது ஹேண்டிலிசம் வந்து வராது. ஓகே, ஒரு கேரக்டர் எப்படி ஹேண்டலிசம் பண்ணுது வந்து பார்க்கலாம் வைக்கலாம் என்னென்ன, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு ஹேண்டலிசம் இருக்குல்ல, அது வந்து சார் டைரக்டர் சார் சொல்கிறதா இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறதா இருக்கட்டும், அதை வாங்கி அந்த 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 இடத்த ஸ்பான்டனியஸாக டெவலப்மெண்ட் பண்ணின்றது தியேட்டர் ஆர்டிஸ்ட்டில் மட்டும் தான் முடியும். வெளி ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது ஓகே, சூப்பர். அண்ட் எவ்வளோ நாளாக வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள்? நான் ஒரு 5 இயராக தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். 2 ஸ்டேஜ் ப்ளே பண்ணியிருக்கேன். முத்துச்சாமி ஐயா எழுதின நாற்காலிக்காரர் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். எங்கள் தியேட்டரில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம்.
ஓகே. அந்த கேரக்டர்லேருந்து வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி ஒரு லீட் ரோல் அதுதான் வந்து அந்த மொத்த ஸ்கிரிப்டுக்கே வந்து ஒரு ஹைலைட் மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு சீரியஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ண பிறகு எனக்கு நிறையா லேர்னிங் ப்ராசஸ் நிறைய ஆயிடுச்சு. ஒரு கேரக்டரை எப்படி நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம், அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறையா மாறிக்கிடுச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் பிரேம்குமார் வந்து உங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா, உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜேர்னியை பற்றி அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். உங்களோட ஃப்ளாஷ்பேக் பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க அந்த மாதிரி? என் நேட்டிவ் மதுரை. மதுரை பிபிகுளம், அதுதான் என்னோடய நேட்டிவ். அப்பா ராஜேந்திரன் அவர் பேர், அம்மா கௌரி. அப்பா இப்போ தான் ரிலேட்டாக இறந்துட்டாங்க ஒரு 6 month முன்னாடி. ஸோ நான் படித்தது வந்து சென்ட் மேரிஸ்ன்னு சொல்லி மதுரையில் இருக்குது, அந்த ஸ்கூல் தான் படித்தோம். சினிமா வந்து எப்படின்னா சின்ன பிள்ளை சினிமா பிடிக்கும். எனக்கு வந்து எப்படின்னா பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் தெரியுமே, சின்ன பிள்ளை சேட்டை பண்ணுவோம் அப்போ அப்படிங்கும்போது சரி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால என்னமோ எனக்கு சினிமா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரோல் மாடல் அப்படின்னா ரகுவரன் சார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் எப்படின்னா அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து கம்பீரமாக இருக்க மாட்டார், ஒல்லியாக இருப்பார். ஆனால் அவர் ஃப்ரேம்குள்ளே வந்தால் அந்த ஃப்ரேம் அவர் ஃபில் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு அது ஒரு மேஜிக் இருக்கும். எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரகுவரன் சார். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரூஸ்லி ரொம்ப பிடிக்கும். என்னோட மாஸ்டர் ப்ரூஸ்லி. அவரோட அந்த சின்ன கண், ஆனால் அதில் அழகாக கவிதை பேசுவார் அவர். அதனால் சரி 2 பேரும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனு. சரி ரைட்டு, சினிமாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்தேன். எப்படின்னா நான் இங்கே என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது நான் வந்து வால்வோ பஸ் டிரைவர் தான் நான். ஓகே. ஆமாம், நான் அப்படி தான் வந்து உள்ளே வந்தேன். வந்து போயிட்டுருக்கும்போது இந்த சென்னை விட்டு நான் போயிட்டேன். இந்த சென்னை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சருக்கு இங்கே கொஞ்சம் செட் ஆகாது எனக்கு. இங்கே ஒரு ஸ்லாங் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் மக்கள் ரொம்ப நல்ல பாசமான மக்கள் இங்கே சென்னை மக்கள். ஆனால் அவங்க ஸ்லாங் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மாதிரி பேசுவோம், அங்கே ஒரு மாதிரி. சென்னை விட்டு போயிடுவோம் அப்படின்னா போயிட்டேன். கொஞ்சம் அங்கே மதுரையில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்னால திருப்பி நாங்கள் சென்னை வந்தேன். சென்னை வரும்போது இங்கே எங்கள் அண்ணன் இருக்காங்க, மூத்த அண்ணன் இருக்கார். அவங்க வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒரு 20 வருஷமாக இருக்கார் அவர். அவர் பேர் வந்து முத்துசரவணன். அவர் தான் எனக்கு எல்லாமே. இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த உட்காந்து பேசுறதுக்கு காரணம் அவர் தான். என்னோட குரு, சொல்லப்போனால் என்னோட சோல்மேட், என்னோட காட்ஃபாதர் அவர் தான். அவர் மூலிமா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் மதுரையில். நீ வா நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒரு டவுனில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்கிறதில்ல, ஒருத்தவங்க வேணும்ல. அந்த மாதிரி அவர் என்னோட ஒவ்வொரு டவுன்லேயும் அவர் தான் என்னை வந்து நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்தது அவர் தான். நான் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் வால்ட்ரு, இதே சமுத்திரகாணி சாரோட நடிச்சிருக்கேன். படம் வந்து 2ஆம் நாளில் கோவிட், ஃபுல் லாக்டவுன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தேட்ரு. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லுவாங்க ஸ்ட்ரகிள், சினிமானா என்னன்னு தெரியாது, ஒரு ஆர்வத்தை வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னடா நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண என்ன பண்ணணும்னா தேட்ரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும், தேட்ரு பண்ணணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஜெயராம் மாஸ்டர். வெறும் ஒரு சோல்ஃபுல் மாஸ்டர்னு அவர் தான். நீ இந்த லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சினிமா தாண்டி நீ ஒரிஜினல் கேரக்டர் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் மூலயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த படத்தில் ஒரு பெரிய ரீரோல் பண்ணி உட்காந்துருக்கேன். ஓகே. அண்ட் நீங்கள் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க போவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஆடிஷன்ஸ், நிறைய டைரக்டர் மீட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சிலது மறக்க முடியாது இருக்கும், சில விஷயங்கள் வந்து நமக்கு கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கா? அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆடிஷன் போகும்போது எனக்கு ஆடிஷன் என்னன்னே தெரியாது. போய் டயலாக் பேசு அப்படின்னா அப்படின்னு இருந்தேன். ஏன் எதுக்கு நடிக்க வந்த போய் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்தவரை ஆடிஷன்ற பேர் எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடுனா கிடையாது. ஆடிஷன் அப்படின்னா இப்போ நான் ஒரு டைரக்டராக இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டில் எழுதும்போது இப்போ நீங்கள் இருக்கீங்க, அவங்க பார்த்தா என்னோடய ஸ்கிரிப்டுக்கு இவங்க தேவைப்பட்டாங்கன்னா நான் உங்கள்கிட்ட வாங்க, அந்த பொட்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா நான் எதுக்கு ஆடிஷன் பண்ண போகிறேன். இது ஆடிஷன்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னையை பொறுத்து நீ ஹாலிவுட்லலாம் ஆடிஷன் பண்ணா அப்படின்னா அந்த கேரக்டர் கொடுத்து ஆடிஷன் பண்ணுவாங்க. இங்கே ரேண்டமாக ஒரு ஆடிஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. மேபி அந்த த்ராட்னால எனக்கு அந்த ப்ராசஸ் வச்சு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல கம்பெனியில் நல்ல ஆடிஷன் பண்ணுறாங்க. அதுவும் போய் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபஸ்ட்டு படமே சமுத்திரக்கனி சார் கூட நடிச்சேன்னு சொன்னீங்க. அண்ட் ஆஃப்டர் லாங்பேக் இந்த படம், ஐ மீன் வெப் சீரிஸ். ஸோ அவர் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தோன்னா கெஸ் பண்ணாரா? ஸோ அவர்கிட்ட போய் பேசுனீங்களா? என்ன சொன்னார்? இந்த லுக் வேறு, இப்போ இந்த லுக் வேறு. எக்ஸாக்ட்லி, எஸ். 10 வருஷம் மாதிரி ரொம்ப சின்ன பையனாக இருப்போம். இப்போ கொஞ்சம் மெச்சூர்டானால எனக்கு நானும் பெருசாக எதுவும் சொல்லிக்கிறேன்னா அது ஒரு வந்து 2 நாளில் கோவிட் ஆயிடுச்சு, டோட்டலாக அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கல வைக்கல அப்படின்னா இந்த படத்தை இந்த வெப் சீரிஸில் ஃபஸ்ட்டு என்னை அப்ரைஸ் பண்ணது அவர் தான் பண்ணார். கேரளாவில் இருந்தேன், வந்தோடனே நான் தம்பியை பக்கம் வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவரே கேரளாவில் வந்துட்டார். வந்துட்டு தம்பி உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருக்காடா தம்பி அப்படின்ட்டு. சார் தேங்க்யூ சார்னா அவர்னா ஒரு பெரிய லெஜெண்ட். அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை வர்றது ஒரு பெரிய பிஸிங் தான். சரி ஓகே, அப்போ கரெக்டாக ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்.
ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து அவர் நடிக்கும் போது சில விஷயங்கள் கற்றுருப்பீங்கள்ல, நான் அஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட், ஸோ அவரை பார்த்து சில குவாலிட்டிஸ் நம்ம அந்த ஸ்பாட்டில் கற்றுட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஆமாம், அவர் ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அதில் அவர் ரொம்ப கில்லி அவரை சொன்னான். அந்த ஒரு டைலாக் உள்ளே வாங்கிட்டு எப்படி நம்ம டெலிவரி பண்ணால் அது எப்படி ரீச் ஆகும். இன்னொன்று அவர்கிட்ட வந்து எடிட்டிங் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். அவர் பேசும்போது எடிட்டிங் நாலேஜ் தான் பேசுவார். டைலாக் பேசும்போது பேசிட்டு அந்த டைலாக் எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த டைலாக் இப்படி பேசினா அதை எடிட்லேருந்து தூக்கவே முடியாது, பண்ணவே முடியாது, அப்படி தான் அவர் பேசுவார். இன்னொன்று வந்து அந்த எடிட்டிங் சென்ஸ் தான் அவர் வந்து டைலாக்கே பேசுவார். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் இந்த தடயமில் வந்து உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ என்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் சேரும், அது எங்களுக்காக அப்படியே ஒரு ஒன் லைன்லையோ இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? முரட்டு தம்பி, மூலக்கார அண்ணன், ஓகே, இது ரெண்டு தான். இவங்க ரெண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் லவ் தான் இந்த தடயத்தோட ஆன்டகனிஸ்டம். இது நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, இது வேற மாதிரி இருக்கும், பாருங்கள். ஓகே சூப்பர். அண்ட் கோலி சோடா 3 அந்த படத்தோட மெமரிஸ் எங்களுக்காக மறக்க முடியாத நினைவு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா? அது நிறையா இருக்குது. நான் ஒர்க் பண்ணதுலேயே வந்து எனக்கு ஒரு 4 டேரக்டர் வந்து ரொம்ப 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 பிடிச்சது. அது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து சர்குணா சார், கருடன் டேரக்டர்ஸ் அவர். அதுக்கப்புறம் வந்து விஜயமிட்டன் சார். விஜயமிட்டன் சார் மாதிரி ஃப்ரேமிங், அந்த ஒரு சீனை எந்த ஆங்கிளில் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அது வந்து அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம புஷ்பா வில்லன், அவர் சார் மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்க்கல. இன்னொன்று கோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தெரியாத இடத்த சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், இட்ஸ் வெரி. கோலி சோடா வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரியதான். அதில் மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நான் இந்த அந்த மெமரிஸ் வந்து என்னால் மறக்க முடியாது அந்த படத்தில் நடிக்கும் போது அப்படின்னா, அந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று? இந்த கோலி சோடா மெமரிஸ் அப்படின்போது கூட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டேன் நான். ஓகே, மிட்லண்ட் சார் ஃபேமிலி கூட நான் போய் ஜாயின் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பழகிட்டு வா மச்சான் அம்போ மச்சான் அந்த மாதிரி ஜாலியாக அது சொன்ன அதில் வந்து மில்டன் சாரோட கேப்டன்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்கும். அது அவர் எப்படின்னா அவர் டீமுக்குள்ளே போகிறது கஷ்டம், போயிட்டோம்னா அவர் ஃபேமிலியை மாற்றிடுவார் அவர். ஓகே நைஸ், அந்த மாதிரி. ஓகே, அண்ட் கருடன் படம் எனக்கு லைஃப்பில் வந்து அதாவது எப்படின்னா அப்பா உயிரோடு இருக்கும்போது நான் சினிமாவுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு சினிமாக்குள்ளே போய் என்னடா செய்ய போகிறீங்க அப்படின்போது என்னைய எங்கள் அப்பாவுக்கு நிரூபித்த படம் வந்து கருடன். அவர் வந்து ஏன்னா அவர் இறங்குறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, பரவாயில்லப்பா நீ சரியாக போயிட்டுருக்க அப்படின்னா, எப்படிப்பா சொல்கிறீங்க, இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு சொன்னேன், அப்பா தம்பி அந்த படத்தை நடிச்சிருக்கேன், நான் பார்த்தேன்ப்பா நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு அந்த படம் ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு கருடன் மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்லா இருந்துச்சு அந்த படம். இப்போ அந்த படம் பார்க்கும்போது அப்பா இல்லைன்னும்போது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது. அது சரி ரைட்டு ஓகே, எதுவாக இருந்தாலும் மேலேருந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களுக்கு. ஓகே, அண்ட் தாண்டி மெமரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த படத்தில்? அந்த படம் சூரிய அண்ணே சொல்லணும். ஸோ அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டரு. இன்னொன்று வந்து நான் ஒரு நல்லா பண்ணால் அவரை அப்ரோச் பண்ண விதம் இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குது. அது சூரியன். ஆனால் அவர் வந்து எங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். எங்கள் ஊருக்காரரு, எங்கள் ஊருக்காரரு, எங்கள் ஏரியாக்காரரு அவர். ஆமாம், ஒரே ஏரியா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து அவங்க கல்யாணம் வந்து டாப் படிப்போம். ஓகே, அதான் தெரியும் அவர். அது சொல்லும் போது டக்குன்னு பூஸ்டாரு, டே என்னடா பூரா பிரியாள் ஆகிட்டீங்க அப்படின்னு. நானே அப்போ சின்ன பையன் இருந்தோம்னே, இப்போ பூரா சரி வாங்கடா தம்பி. அப்போ அது வந்து ரொம்ப கேரிங் பண்ணிக்குவார் அவர். அம்மூருக்கார பையன், நம்ம ஏரியாக்கார வேற பதுக்குவார். அதுக்கப்புறம் அவர் அந்த சில தப்பு பண்ணும்போது யாராவது சொன்னாங்க சின்ன பையன் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்போது அது ஒன்று. இன்னொன்று அந்த ஒரு ரெயின் எஃபெக்டில் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வருவோம், அந்த சீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவரே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. தம்பி சூப்பராகடா, நல்லா பண்ணியிருக்கடா, நல்லா பண்ணுறா ரொம்ப டன்னு. அதே மாதிரி உன்னிமுகன் சார், அவர் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். அவரும் பார்த்துட்டு அவர் என்ன அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார் அவர். ஓகே, எங்கே போனாலும் எங்கே பிரேம் எங்கே கூப்பிடுங்க அவனை, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதுலேயும் அதில் எப்படி உன்னிமுகந்தோ எனக்கு அதே மாதிரி இதில் ராஜ் சார். அவர் எப்படின்னா நீ புஷ்பா பார்த்துருப்பீங்க, பிரேக் கேட்டுருப்பாப்புல. அவர் எனக்கு வந்து இது சினிமா அண்ணன் தம்பி காட்டினா ரியல் அண்ணன் தம்பி ஆகிட்டோம் நாங்கள். எங்கே போனாலும் இப்போ ஃபோன் அடிப்பேன், காலையில் ஃபோன் அடிச்சாப்புல, எங்கே போகிறேன், இன்டர்வியூ போகிறேன், சரி நல்லா பண்ணிட்டு வா, ஓகே. அந்த இது நான் ஊருக்கு போயிட்டேன், எதனா எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்குருவோம் அப்படின்னு.
இப்போ ரியல் தம்பி ஆகிட்டேன் நானும் அவரும். அந்த பாண்டிங் கிரியேட் பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் நிறைய படங்களில் லைக் வந்து ஒரு சைடு ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு நார்மலான ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கட்டும், அண்ட் அதை தாண்டி இப்போ ஒரு லீட் ரோல் பண்ணுறீங்க. ஸோ இதாண்டி உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து நான் பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, இது சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஆசை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதை பார்த்து அதை நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க? எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது டிஜாங்கோ. ஓகே. அதில் டிகார்பியோ ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்புல. அந்த ஒரு ஒரு மேஜில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டான் ஏதோ சொல்லுவார். அப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு இது மாறுவாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். இப்போ லாஸ்ட் துரந்தர் பண்ணி அதில் இந்த டெக்கட் எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு ராஜ்கண்ணன் சார், ராஜேஷ்கண்ணா சார் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதியில் வந்து ரகுவரன் சார் ஒன்று பண்ணியிருப்பார். ஐநோன்ற ஒரு வேர்டில் மொத்தம் காலி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணணும் ரொம்ப ஆசை எனக்கு. லைக் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக அப்படியே ஒரு வில்லனோ அப்படியே அந்த ஹீரோ சேர்ந்த மாதிரி ஒரு ரோல். கரெக்டாக கேசிங். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து சின்ன வயசுல நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு சில படம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நடிக்கணும் அப்படின்னே தோணியிருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த படங்கள் பார்க்கும்போது இந்த கேரக்டர் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், இல்லை ரீசன்ட் படம் கூட சொல்லலாம், இந்த மாதிரி கதாபாத்திரம் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சரி, நான் வந்து அஜித் சாரோட டைஹார்ட் ஃபேன். ஓகே. ஆமாம், நமக்கு மதுரைனாலே தலைக்கோட்டை தான் அது எப்பயும். அதாவது நான் சினிமா ரொம்ப அடிச்சு போனால் அவர் அமர்கலம் படத்தோட நான் பிக்கஸ்ட் ஃபேன். இன்றைக்கும் படம் உட்காந்து பார்ப்பேன் அமர்கலம். அது ரொம்ப பிடிக்கும் அமர்கலம் எனக்கு. அந்த படம் பார்த்துட்டு எனக்கு சரி ரைட்டு அமர்கலம் அப்போலேருந்து நான் நிறையா அந்த படத்துக்காண்டி இது வாங்கியிருக்கோம், போஸ்ட்காண்டி வாங்கியிருப்போம், அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம். பேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஃப்ரெண்ட் ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க அவங்க. அப்படின்னா அவங்க ஒரு வழியாக வந்திருப்பாங்க. அந்த ரோல் நம்ம கிடைச்சா பண்ணியிருக்கலாமே அப்படின்னா இருக்குங்க படங்கள் இருக்காது. அது சொல்ல முடியுமா? அது சரியா? ஓகே. இப்போ வந்து நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸ்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சு, சோஷியல் மீடியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்தாலோ அவங்க வந்து நடிக்க ஈஸியாக வர முடியும், ஆடிஷனே இல்லாமல். இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து லைக் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மா, இல்லை இது இன்னும் மாறணும்? ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டேலண்ட் வச்சுட்டும் வந்து உள்ளே வர முடியாமல் இருக்காங்க. பட் இப்போது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பர்சனல் கருத்து. என்னோட பிரச்சனை இருக்குன்னா சோஷியல் மீடியா வச்சு ஒருத்தவங்க கேரக்டர் ஒருத்தவங்க திறமையை எப்படி நிரூபிக்க முடியும்? இப்போ நான் இப்படி கேட்குறீங்க ரவி எப்படி பண்ணுறீங்க, ரவின்ற கேரக்டர் நான் சோஷியல் மீடியா பண்ணியிருக்க முடியாது. அப்போ எனக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, சினிமாவுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராசஸ் உள்ள போனால் மட்டும்தான் சினிமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க பண்ணதை திருப்பி பண்ணுறது அதுக்கு பேர் வேறு. எஸ், தனக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வேறு. இதுதான் சினிமா. தனக்குள்ளே என்ன இருக்குது, என்ன வரும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது சினிமாக்குன்றது ப்ராசஸ் தான் தியேட்டர் ப்ராசஸ். நீங்கள் அதில் போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணி அது 2 ஸ்டேஜ் ப்ளே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யார் என்ன கண்டுபிடிக்கணும். இது வந்து சும்மா எனக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இது பண்ணால் இது வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து லைஃப் தருது. அதில் நான் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து மொபைல் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் பெரிய இதாகி போயிடுச்சு. ஆனால் இதை வச்சு நீங்கள் சினிமாக்குள்ளே எடுக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, திறமைகளோடு காத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தேடுங்க, அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. இவங்களுக்கு நிறைய இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியலை. இன்னும் சொல்கிறேன், நான் அப்பயும் சொல்கிறேன், எனக்கு இந்த ஆடிஷன் மேலே பெரிய உடன்பாடுனா கிடையாது. நான் எழுத போகிறேன், எழுதும்போது எனக்கு இந்த கேரக்டர் வந்து இப்படி வேணும் அப்படி எழுதும்போது என் கேரக்டர் நான் பார்க்கும்போது அனலைஸாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கும்போது அந்த கேரக்டர் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணலாம். இன்னொன்று இன்றைக்கி நம்ம சினிமா வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்காது. ஏன்னா என்றைக்குமே எப்பயுமே ஒரே வார்த்தை, கண்டென்ட் இஸ் எ ஹீரோ. நம்ம கதை தான் நமக்கு எப்பவுமே ஹீரோ. ஒரு கதை சொல்லும். இன்னொன்று இந்த எப்பயுமே வந்து எனக்கு மாஸ்டர் சொல்லுவார், ஒரு கதைக்கு எப்பயும் உயிர் இருக்கும். அந்த உயிர் தனக்கு தேவையான அப்புறம் எடுத்துக்கிறோம். தனக்கு என்ன தேவையோ அந்த கையில் அந்த உண்மையான அந்த கதைக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா தனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அந்த கதை தான் என்றைக்குமே ஹீரோ. அந்த கதைக்கு வந்து சொல்லும், எனக்கு இதை கொடு இது வேணாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு கேட்கவே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லைக் வந்து இப்போது நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களுக்குன்னு இப்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ரோல் தான் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் நீங்கள் பிரேமை பார்க்க முடியும். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேமோட ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர்த்திக்காக யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி எதா இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, அடிக்க வந்துட்டேன், எதுதான் அடிப்போம் அவ்வளோதானே. ஓகே, ஒரு நல்லதாக அடிப்போம். அண்ட் இப்போது வில்லனா லைக் ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறீங்க அண்ட் ஹீரோவா உங்களை வந்து ஒரு டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா லைக் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டராக கூட இருக்கலாம், அப்ரோச் பண்ணுறாருன்னா
நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ என்ன மாதிரியான கதையை வந்து நீங்கள் என்ன ஜேர்னலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? உண்மையிலேயே ஹீரோ பண்ணுறது யாருங்க வேணாம், என்னை வச்சு பண்ணுவாங்களா முதல் அது எனக்கு தெரியாது. பண்ணால் சந்தோஷமாக பண்ணிக்கிடுவேன். நான் ஹீரோவை காட்டில் எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆமாம், ஹீரோ காட்டில் ரொம்ப பிடிக்கும். ஹீரோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பண்ண டேரக்டர் ரெடியாக இருந்தாங்கன்னா நான் நடிக்கிறேன், ரெடி. அது என்ன இதுதான் ஹீரோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது என்ன லவ்வாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, ஹீரோவாக பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்டராக வந்து நமக்கு வந்து சில டைரக்டர் வந்து பிடிக்கும், அவங்களோட படங்களில் நடிக்கணும்னு ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் யார்? இவங்களோட படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும், இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாரு? இல்லை, எனக்கு பொதுவாகவே எனக்கு இயக்குநர்களாலே பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காம இல்லை. அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஒரு பிரம்மா மாதிரி. படைச்சவனை யார் என்னைக்கா வேணாம் சொல்லுவோமா? படைப்பாளி யார், இந்த படைப்பாளி வேணும், இந்த படைப்பாளி வேணாம் அப்படின்னு இல்லை. எனக்கு அவங்க எல்லாம் பிடிக்கும். யார் கூப்பிட்டா நடிப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அவங்களுக்கு கூப்பிடணும். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. அண்ட் எங்களுக்காக தடயம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது பேசி காட்ட முடியுமா? அந்த ஒரு இதில் ரவியோட கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தடயத்தில் நம்மளை தேடி நம்ம ஊருக்கே வந்துட்டாங்க, கொண்டே ஆகணும், நம்ம குடும்பத்தை விட்டு பருவத்தை எவ்வளவு விடக்கூடாது. வா, சூப்பர். அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்னடா சைலண்ட்டாக பேசுகிறீங்களே அப்படியே இந்த ஒரு மாதிரி நார்மலாகவே இந்த வில்லனிசம் வரும் இல்லையா கண்ணில், அந்த மாதிரி பேசுனீங்க. சூப்பராக இருந்துச்சு ரொம்ப. அண்ட் இதை தாண்டி வந்து இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கோல் அப்படின்னு ஒரு செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? நம்ம இப்போ நீங்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு சில கோல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்னென்ன? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ப்ரொஃபஷனை விட்டு நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை விட்டு நம்ம சினிமாக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். ஆமாம், அது நான் நிறையா இழந்திருக்கேன். நான் இழப்புகள் அதிகம் எனக்கு. நான் ஒரு அப்போ எப்படின்னா, நான் ஃபேமிலியில் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ட்ராக்கை விட்டு இன்னொரு ட்ராக் வந்து எனக்கு வந்து சினிமான்றது எதுன்னு என்னென்னே தெரியாது எனக்கு. எனக்கு சொல்லப்போனால் என் மொத்த ஃபேமிலிக்கும் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி முதல் தலைமுறை சினிமா நான் தான். ஓகே. எங்கள் குடும்பத்தில் யாருமே சினிமா கிடையாது. படமாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். நம்ம அதோடு விட்டுருவாங்க. நம்ம இதுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தாங்க, ஏன்னா இப்படி போயிட்டு. ஏன்னா ஒரு என்னைய நம்பி ஒரு வருமானம் வருது, அதை நம்பி ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணி நான் இதுக்குள்ளே போகும்போது எனக்கு இது என்னென்னே தெரியாது. அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் இருந்தார், வா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. உள்ளே போனேன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள். நாங்கள் பட்டினியாக கடந்த காலங்கள்லாம் உண்டு, நிறையா உண்டு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து லைக் அந்த இப்போ சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த ப்ரொஃபஷன்லேருந்து இந்த ப்ரொஃபஷன் மாறும்போது நிறைய விஷயங்கள் மாறுபடும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? இல்லை, அந்த ஹேண்டிலிசம் இல்லைன்னா சினிமாவில் உங்களால் பண்ண முடியாது. அந்த ஹேண்டிலிசம் பண்ணியே ஆகணும். நிறையா பேசுவாங்க. என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண சினிமான்றாங்க, வேஸ்ட்டு அப்படின்வாங்க. நிறையா பேர் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து வரணும். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான உலகம், மீடியா உலகம். நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்கள் உடனே சொல்லியிருப்பாங்க வீட்டில் நான் மீடியா அது மாதிரி தான். ஓகே. நிறையா கேள்விகள் வந்துச்சு. நிறையா கேள்விகளுக்கு இன்னும் பதில் கொடுக்க முடியல. நிறைய கேள்விக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதில் கொடுத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து எல்லாம் செய்வோம், சரியாயிடும். அண்ட் இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தீங்க இல்லையா? அப்போ புதுசு நீங்களே சொன்னீங்களா, எனக்கு லாங்குவேஜ் லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம். ஸோ மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தப்போ உடனே என்ன தோணுச்சு? லைக் நம்ம நிறைய இடங்கள் போயிருப்போம் சினிமாக்குள்ளே வரணும் போது, அதை பற்றிலாம் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 2 விதமான ஜேர்னியில் வந்து, ஒன்று ப்ரொஃபஷனோடு வந்தேன். அப்போது எனக்கு சென்னை பெருசாக ஒன்றும் ஃப்ரெண்டாக தெரியல. நான் காலைல வருவோம், சாயந்தரம் திருப்பி ஊருக்கு போயிடுவோம், திருப்பி காலைல வருவோம், சாயந்தரம் ஊருக்கு போயிடுவோம். காலையில் ஈவினிங் அப்படி ட்ராவல்? ஆமாம், அப்படி ட்ராவல் பண்ணுவோம். காலையிலேருந்து நைட்டு எங்கே எடுத்துட்டு காலைல வருவோம், திருப்பி காலங்கிழமை சென்னை மதுரை போயிடுவோம். வால்வோ பஸ் தானே, போயிட்டுருக்கோம். செகண்ட் டைம் நான் வந்து எதுவுமே இல்லாமல் வரும்போது எனக்கு ரொம்ப என்ன சர்வைவலுக்கு என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், இது கொஞ்சம் இருந்துச்சு. அதுபோக ஃபஸ்ட்டு வந்தது ஜாலியாக வந்தோம், 2வது வரும்போது ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஒரு பிள்ளை திருப்பி நம்ம போயிருமா, ப்ரொஃபஷனே போயிடுவோமா அப்படின்போது, இல்லை வேணாம், என்ன பார்த்துருவோம். என் ஊரில் என் ஃப்ரெண்டு இருக்கேன், ரொம்ப என்னோடய இதில் வந்து எப்படி அண்ணன் ஒரு மாதிரி, அதே மாதிரி இன்னொரு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முத்து என் மாமா ஒருத்தருக்காப்புல, அவர் சொல்லுவாப்புல, மாப்பிள்ள நீ ஜெயிக்கிற தோற்கிறையோ சண்டை போடு, ஆசைப்பட்டல பரவாயில்ல, நீ வெளியே வரும்போது தோற்று கூட வெளியே வா, ஆனால் இதை விட்டு வெளியே வந்துடாத. ஓகே, ஃபைட் பண்ண அந்த அவன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சரி ரைட்டு என்னான்னு பார்த்துருவோம், அதை இறங்கிட்டோம், பார்த்துருவோம். ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ, எனக்கு பிடிச்ச தொழில் ப்ரொஃபஷனல்,
பார்த்துருவோம். ஆனால் உங்களோட சினிமா ஜேர்னி எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம். ஓகே. இந்த 10 வருஷம்ல வந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுட்ருப்போம் சினிமாலேருந்து. நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நான் சினிமாலேருந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சினிமா காட்டிலும் மேக்ஸிமம் பொதுவாக வந்து உங்களோட ப்ரொஃபஷன் லவ் பண்ணுங்கள், அதுவும் லவ் பண்ணும். அதை நீங்கள் லவ் பண்ணால் அதை தாண்டி உங்களை லவ் பண்ணும், அவ்வளோ. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த 10 வருஷம் ஜேர்னியில் நீங்கள் சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் சினிமாவில் ஒரு சில விஷயங்கள் மாறலப்பா, இந்த விஷயங்கள்லாம் மாறினா இன்னும் வந்து நல்லா போகும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் இந்த ஒரு சில விஷயத்தால் வந்து நிறையவே வந்து எல்லாருக்கும் நல்லது நடக்குது சினிமாவில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சினிமா நடக்கும்போது ஒரு ஒரு சின்ன படங்கள் இருந்தால் ஒரு 150 பேர், பெரிய படங்கள் வந்து 500 பேர் குடும்பங்கள் வாழுது. ஓகே. இன்னொன்று இங்கே என்னென்னா, காசு போடுற முதலாளி வந்து இந்த தொழிலில் வேலைக்காரனாக இருக்காங்க சினிமாவில். அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. பார்க்க ப்ரொடியூசராக இருக்காங்க அப்படின்னா, இங்கே சினிமாவில் வந்து ப்ரொடியூசர் காசு போடுறாரு. ஆனால் அவரோட வேதனைகள் யாருக்குமே தெரியாது. ப்ரொடியூசரால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. நான் காசு போடுறேன், காசு மட்டும் தான் போடுறேன், அவ்வளோதான். ஆனால் கிரியேட்டிவ் பூரா என்னது? இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் போய் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், நம்ம ஓனராக இருக்கோம், நம்ம தொழிலில் வந்து நம்ம என்ன வேணால் செய்யலாம். ஆனால் சினிமாவில் ப்ரொடியூசரால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு அது தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களாம். பணம் இல்லாதபோது ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்களால அது செய்ய முடியாது. அது இங்கே நம்ம மாறணும், நிறையா மாறணும். இன்னொன்று வந்து நம்ம சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்கான சினிமா, உலகத்துக்கே சினிமா சொல்லிக் கொடுத்த சினிமா. இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ டவுனில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் நம்ம வர படைப்பாளிகள் கொஞ்சம் மாறணும். புக்கு படித்தா மட்டும்தான் அவங்களோட விசுவல் லென்ஸ் ஓப்பன் ஆகும். படங்கள் பார்த்து கதை எழுதாதீங்க, புக்கு படித்து கதை எழுதுங்க. புக்கு நிறையா இருக்குது, அது கொடுக்கும் நிறையா. ஓகே, சூப்பர். ஓகே. அந்த தடயமில் வந்து மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய் சேரும், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சமுதாயத்தில் வந்து பவரில் இருக்கிறவங்களால் அவங்க பவரை வந்து தப்பாக யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனால பாதிச்சார் இப்போ 2 குடும்பம், நிறையா குடும்பங்கள் அது மாதிரி பாதிச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி இது போய் சேரும். ஓகே, சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட ஜேர்னி பற்றியும் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றியும் அண்ட் மூவி பற்றியும் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் அடுத்தடுத்து படங்கள் பண்ண எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்த வானொலி சேனலுக்கு மிக்க நன்றி. சகோதரி சந்தியாவுக்கும் மிக்க நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from சந்தியா. டாடா.